ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர் எக்ஸாம்ஸ். நம்ம டிஎன்பிஎஸ்சி டாபிக் கொஷின்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஏரியா மென்சுரேஷன் 2D, அதாவது தமிழில் பரப்பளவு அளவைகள் 2D அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் என்ன சார் கேள்வி கேட்பாங்கன்னா, பெரும்பாலும் பரப்பளவு சம்பந்தமான கணக்குகள் கேட்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எது பரப்பளவுனா சதுரம், செவ்வகம், வட்டம், முக்கோணம், இணைகரம், சாய் சதுரம், சரிவகம், நாற்கரம், வட்டகோண பகுதி, இந்த 9 டாப்பிக்கில் இருந்து தான் கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம சதுரம், செவ்வகம், வட்டம், முக்கோணம் இதில் மட்டும் என்ன கேள்விலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இடம்பெறுகின்ற கொஷின்ஸ் அனைத்துமே ஏற்கனவே கடந்த 10 ஆண்டுகளில் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஷின்ஸ். அதனால் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் எல்லா கணக்கும் பாருங்கள். ஒவ்வொரு கணக்கும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணி நம்ம இந்த வீடியோவை போட்டிருக்கோம். அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. அது மட்டும் இல்லாமல் ஏரியா சம்மந்தமாக கேள்வி இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி கொஷினே இருக்காது. ஸோ இந்த டாப்பிக்கை நீங்கள் படிக்கும்பொழுது நிறைய ஃபார்முலாஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த ஃபார்முலாஸ்லாம் நல்லா தெரியல அப்படின்னா நமக்கு இது சிரமமாக இருக்கும். ஆனால் இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பரே ஈஸியாக இருக்கிற மாதிரி தோணும். ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு கொடுத்துருக்காங்க, ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். இதனுடைய ஏரியா 900√3 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் பக்கம் என்ன? ஏ. சமபக்க முக்கோணம் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னா 3 பக்கங்களும் சமமாக இருக்கும். அப்போ ஏரியா கொடுத்துட்டு பக்கம் கேட்குறாங்களே சார், எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஏ இஸ் ஈக்குவல் டு √3/4a². சமபக்க முக்கோணத்துக்கு பரப்பளவுக்கான ஃபார்முலா ஏ இஸ் ஈக்குவல் டு √3/4a². சார் எல்லா முக்கோணத்துக்கும் 1/2bh தான், இது ஏன் சார் இப்படி போடுறீங்க அப்படின்னா இதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஒரு ஃபார்முலா தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு போட்டிங்கனாலே நீங்கள் டக்குன்னு ஆன்சரை வந்துடும். இப்போ இதில் நான் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏவுக்கு பதிலாக 900√3 இஸ் ஈக்குவல் டு √3/4 இன்ட்டு a². ஸோ இந்த √3யும் இந்த √3யும் கேன்சல் ஆக போகுது. இது 4 × 900 3600 இஸ் ஈக்குவல் டு a². இப்போ நம்ம a² கண்டுபிடிக்கக்கூடாது, ஏ கண்டுபிடிக்கணும். அப்போ ரெண்டு பக்கமும் என்ன பண்ணிடுறேன், ரூட் எடுத்துடுறேன். அப்படி ரூட் எடுத்தால் இந்த பக்கம் ஏ வந்துடுது. இது 6×6 36, 60 × 60 3600. ஸோ அப்போ ரூட் எடுத்தோம்னா நமக்கு 60ன்னு வருது. ஸோ 3600க்கு ரூட் எடுத்தால் என்ன வருது, 60. ஆப்ஷன் பி. அடுத்து வட்டம், சர்க்கிளில் ஒரு கேள்வி, அதுவும் செமி சர்க்கிள். ஆரம் 28 சென்டிமீட்டர் உடைய அரைவட்டத்தின் பரப்பளவு காண்க. ஆரம் கொடுத்துருக்காங்க, அரைவட்டத்தின் பரப்பளவு என்ன? வட்டத்தின் பரப்பளவு πr² அப்படின்றது தெரியும். அரைவட்டத்தின் பரப்பளவு என்ன, 1/2πr². இது அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். பைக்கு பதிலாக 22/7, ஆரத்துக்கு பதிலாக 28 × 28. ஸோ 4 7 28. அப்போ 1 2 2 2 4, மீதி இருக்கிறதெல்லாம் பெருக்கி போடுறோம். 22 × 28 2ஆல் பெருக்குனா 56. தட் இஸ் ஈக்குவல் டு 1232 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் சி. 2011 2023 வரை 9 முறை குரூப் 4 எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி விஓஓ எக்ஸாம் நடைபெற்றிருக்கு. ஸோ இந்த எக்ஸாமுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பரும் அதற்கு ஆன்சரும் கீயோட உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எல்லா கொஷின் பேப்பர்ஸும் அனுப்பி வைக்கப்படும். இந்த கேள்வி பாருங்கள், ஆரம் 28 சென்டிமீட்டர் உடைய அரைவட்டத்தின் சுற்றளவு. போன கணக்கும் இதே ஆரம் தான், இதே அரைவட்டம் தான், ஆனால் பரப்பளவு கேட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அரைவட்டத்தின் சுற்றளவு கேட்குறாங்க. ஸோ இது அரைவட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா தெரியணும். இப்போ வட்டத்தின் சுற்றளவு 2πr, அப்போ அரைவட்டத்துக்கு πr அப்படின்னு வரும். ஸோ அது மட்டும்தானே சார் அப்படின்னா இல்லை, +2rன்னு வரும். ஸோ ஃபார்முலா என்னென்னா πr + 2r. எப்படி சார் இந்த 2r வந்தது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். இது ஒரு அரைவட்டம்னு வச்சுக்கோங்க. ஸோ முழு வட்டத்தின் சுற்றளவு 2πr.
அதில் பாதி எடுத்துட்டோம்னா பையார் இது வந்துச்சு. ஆனால் சுற்றளவுன்றது இப்படி சுற்றி வந்து இந்த விட்டத்தையும் கணக்கு எடுத்துக்கணும். இந்த விட்டம் என்பது 2r. ஸோ ஃபார்முலா இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. அரைவட்டத்தின் சுற்றளவு அப்படின்னா பையார்னு போட்டுறாதீங்க, பையார் ப்ளஸ் 2r அப்படின்னு போடுங்க. அதுக்கப்புறம் கணக்கு போடுங்க, ஈஸியாக வந்துடும். ஸோ பைக்கு பதிலாக 22/7 இன்ட்டு 6 28 ப்ளஸ் 2 இன்ட்டு 28 தட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ 4 28 ஆயிடுதா. அப்புறம் இதை பெருக்கி போட்டுடுறோம். 4 22 வந்து 88 வரும் ப்ளஸ் 56. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 144 சென்டிமீட்டர். ஆப்ஷன் சி. அடுத்து ஒரு ஹார்ஸ் குதிரை கணக்கு என்ன சார்னு பார்க்கலாம். செவ்வக வடிவிலான 60க்கு 42 பரிமாணம் கொண்ட ஒரு களத்தில் ஒரு மூலையில் குதிரை மேய்வதற்கு 14 மீட்டர் நீளம் கொண்ட கயிற்றால் கட்டப்பட்டுள்ளது. குதிரை மேயாத களத்தின் பரப்பளவு காண்க. செவ்வக வடிவம்னு அவங்களே சொல்லிட்டு நீள அகலம் கொடுத்துட்டாங்க. இது 60 மீட்டர், இது என்னன்னா 42 மீட்டர். அது மூலையில் இங்கே குதிரையை கட்டி வச்சிருக்காங்க. 14 மீட்டர் கயிறு அப்படின்னா அது இந்த மூலையில் 14 மீட்டர் தொலைவுக்கு ஒரு கால்வட்ட பகுதியில் மேயும், அப்படி தானே. இது முழுசாக சுற்றினா முழு வட்டம், இது மூலையில் சுற்றுறதால கால்வட்ட பகுதியில் மேயுது. கேட்குற கேள்வி குதிரை மேயாத களம், மேயிற களம் கேட்கல, மேயாத களம். இதை மட்டும் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, பரப்பளவு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணோம், முழுசாக இந்த செவ்வகத்தின் பரப்பளவுலேருந்து இந்த கால்வட்ட பகுதியின் பரப்பளவை நம்ம கண்டுபிடிச்சிடணும். செவ்வகத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா L இன்ட்டு பி. கால்வட்டத்துக்கு பரப்பளவு 1/4 πr². வட்டத்துக்கு πr², கால்வட்டன்றதால காலால் பெருக்கிடுறோம், 1/4ஆல் பெருக்கிறோம். ஸோ நீள அகலம் நம்ம தான் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, 60 × 42 பெருக்கல் 42 மைனஸ் 1/4. பைக்கு பதிலாக 22/7 போடுங்க. ஆரம் வந்து 14 மீட்டர், அதனால் 14 இன்ட்டு 14 போடுங்க. ஏன் சார் 2 தடவை போடுறீங்கன்னா இது r², அதனால் 2 தடவை போட்டேன். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 60 × 42 2520. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். 2 2 4 11 2 7. ஸோ மீதி எல்லாத்தையும் பெருக்கி போட்டோம்னா மைனஸ் 154 வருது. ஆன்சர் இதை கழிச்சு போட்டால் 2366 மீட்டர்². ஆப்ஷன் ஏ. நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு கணக்கும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். அந்த வகையில் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கணக்கு. 180 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு காண்க. சுற்றளவு கொடுத்துருக்காங்க, ஒரு சமபக்க முக்கோணம் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு. ஸோ அதனுடைய பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஸோ அது என்ன 3 பக்கமும் சமம். அப்போ 3ஆல் வகுத்துட்டா ஒரு பக்கத்தோட அளவு வந்துடும். 3ஆல் வகுத்தா என்ன, 60 சென்டிமீட்டர். அப்போ ஒரு பக்கம் A = 60 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள். பரப்பளவு A = √3/4 A². இதுதான் ஏற்கனவே சொன்ன ஃபார்முலா தான். அதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சரு டக்குன்னு வந்துடும். ஸோ 60ன்னு வருது, 15. ஸோ √3யோட மதிப்பு என்ன சார் அப்படின்னா 1.732. இது ரெண்டுத்தையும் பெருக்குனா 1558.8 சென்டிமீட்டர்². ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வியும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஷின். இது பாருங்கள், இந்த கேள்வி அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. மாட்டு வண்டி சக்கரத்தின் ஆரம் 35 சென்டிமீட்டர், அது 154 மீட்டர் தொலைவு கடந்தால் அந்த சக்கரம் எத்தனை சுற்றுகள், முழு சுற்றுகள் சுற்றி இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இது வழக்கமாக அடிக்கடி கேட்ட கேள்வி தான், அதனால் திரும்பவும் ரிப்பீட் ஆகும். சுற்றுகளின் எண்ணிக்கை அப்படின்னா ஒரு சுற்று சுத்தனா, அதாவது அதனுடைய சுற்றளவை கடக்கும். ஒரு சுற்று சுத்தனா என்ன ஆகும், அந்த சக்கரத்தோட சுற்றளவை கடக்கும். அப்போ அது 154 மீட்டர் சுத்தனா. இதுக்கு ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. சுற்றுகளின் எண்ணிக்கை = தொலைவு பை சுற்றளவு. ஸோ அதுதான் ஃபார்முலா. முதல்ல சுற்றளவு என்னன்னு கண்டுபிடிச்சிருவோம். ஸோ சுற்றளவு பெரிமீட்டர் = 2πr. இது ஃபார்முலா. தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு பைக்கு பதிலாக 22/7 இன்ட்டு ஆரம் 35 சென்டிமீட்டர் 5. இது எல்லாத்தையும் பெருக்கி போட்டால் நமக்கு 220
சென்டிமீட்டர்னு வருது. ஸோ சுற்றுகளின் எண்ணிக்கை இதில் கொண்டு போய் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். தொலைவுன்றது இங்கே கணக்கில் கொடுத்துருக்காங்க 154 மீட்டர் பை சுற்றளவு 220 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 154 மீட்டரை நம்ம என்ன பண்ணணும், சென்டிமீட்டரில் மாற்றணும். அப்போ மீட்டரை சென்டிமீட்டரால் மாற்றத்துக்கு 100ஆல் பெருக்கணும், பக்கத்தில் 2 ஜீரோவை போடணும். டிவைடட் பை என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 220ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 220. ஸோ 0 0 இதை நம்ம அடித்து போட்டோம்னா 70 மீட்டர் அப்படின்னு ஆன்சர் வருது. ஆப்ஷன் ஏ. அடுத்து இந்த செவ்வகத்தின் நீள அகலம் பரப்பளவு சுற்றளவில் விகிதத்தை கலந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள். ஒரு செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம் முறையே 3:2. நீளம் எல் 3 பங்கு இருக்குது. அப்போ எல் = 3x போடலாம். அகலம் 2ன்னு இருக்குது, அதை 2x போடலாம். அச்செவ்வகத்தின் சுற்றளவு மற்றும் பரப்பளவுகளின் விகிதம் கொடுத்துருக்காங்க. முதல்ல சுற்றளவு கண்டுபிடிப்போம். P = 2 × L + B. ஸோ இதுதான் ஃபார்முலா. செவ்வகத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா 2 × L + B, தட் இஸ் ஈக்குவல் டு 2 × Lயும் Bயையும் கூட்டுங்க, 3xம் 2xம் கூட்டினா 5x. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 10x. ஸோ இப்போ நம்ம சுற்றளவு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பரப்பளவு A = L × B, which is equal to 3x × 2x. பெருக்குனா என்ன வருது, 6x² வருது. இப்போ அடுத்த வரைக்கும் வரும் பாருங்கள், கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. பரப்பளவு சுற்றளவு மற்றும் பரப்பளவின் விகிதம் P/A = 5:9ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ P என்ன கண்டுபிடிச்சோம், 10x A 6x² = 5:9. ஸோ இதை நம்ம ஃபர்தராக விகிதம் கணக்கு வச்சு போடணும். விகிதத்தில் இது ரெண்டும் விகித சமத்தில் இருக்குது. = போட்டு இந்த பக்கம் 2 விகிதம், இந்த பக்கம் 2 விகிதம் இருந்தால் இது விகித சமத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ உள்ளே இருக்கிறதோட பெருக்கல் பலன் வெளியே இருக்கிறதோட பெருக்கல் பலனுக்கு சமம். ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் பெருக்கிறோம். 90x = IR 30 30x². இந்த ஸ்கொயரும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடும். 1 30 30 3 30 என்னது 90. அப்போ x = கடைசியாக என்ன வந்தது, 3ன்னு வந்தது. இப்போ நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். நீளத்தையும் அகலத்துலேயும் அதை சப்ஸ்டியூட் பண்ணாலே வந்துடும். ஸோ பாருங்கள், L = 3x, 3 × 3 9. ஸோ நீளம் 9 மீட்டர், அகலம் 2 × 3 6 மீட்டர். ஸோ இது அகலம் 6 மீட்டர். அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அகலத்தை காண்கன்னு கேட்டாங்க, சரியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் பரப்பளவுக்கான ஃபார்முலா, சுற்றளவுக்கான ஃபார்முலா, அது இல்லாமல் விகிதம் பற்றிய அறிவு, இது 3ம் தெரிஞ்சிருந்தால் தான் இதை ஈஸியாக போட முடியும். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு ஒரிஜினல் கொஸ்டின். ஒரு சதுரத்தின் பக்கம் 20% அதிகரிக்கிறது எனில் பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்? இது பக்கம் நம்ம ஏன்னு வச்சுன்னு போட்டால் ரொம்ப பெருசாக போவோம். அதுக்கு பதிலாக 100ன்னு ஒரு அளவு கொண்ட 100 சென்டிமீட்டர் அளவு கொண்ட ஒரு சதுரம் இருப்பதாக வச்சுக்குவோம். அதுவும் கூட ஒரு 20%னா என்ன அர்த்தம், 100ல் 20% 20. அப்போ இப்போ என்ன ஆகுது, 100ம் 20ம் 120ன்னு மாறுது. அதனுடைய பக்கம் எவ்வளோன்னு மாறுது, 120ன்னு மாறுது. அதிகரித்தா எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்? ஸோ முதல் சின்ன சதுரத்தோட பரப்பளவு 100 × 100, 1 போட்டு 4 0 போடுங்க. ஸோ அதுதான் முதல் சதுரத்தின் பரப்பளவு. அடுத்தது இன்னொரு சதுரங்குது, அதனுடைய பெரிய சதுரத்தின் பரப்பளவு 120 × 120. 120 × 120 என்ன, 12 12 144, 2 0 போடுங்க. இப்போ போட்டாச்சா? இப்போ பெரிய சதுரம் எவ்வளவு அதிகரிக்கும்னு கேட்குறாங்க. அதிகரிக்கும்னா வித்தியாசம், இது ரெண்டுத்தையும் கழிச்சோம்னா 4400. ஸோ அதிகரித்த பரப்பளவு 4400 சதுர சென்டிமீட்டர். சரி, ஓகேவா? இதுதான் அதிகரித்த அளவு. இப்போ கேட்குற கேள்வி அதிகரிப்பு சதவீதம். ஸோ அதிகரிப்பு சதவீதம்னா அதிகரிப்பு தொகையை மேலே போடுங்க, 4400. முதல்ல இருந்த தொகை இந்த 10,000 கீழே போடுங்க, 100ஆல் பெருகி போடுங்க. சாதாரணமாக சதவீதம் கண்டுபிடிக்கிறேன். 2 0 2 0 கேன்சல் ஆகிடுச்சு, 2 0 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. ஆன்சர் 44%.
ஸோ இது மாதிரி போட்டிங்கன்னா டக்குன்னு ஆன்சர் வந்துடும். இதுவே பக்கம் ஏன்னு வச்சுக்கிட்டு அதில் ஒரு 20% கண்டுபிடிச்சி அந்த 20% கூட்டி புதுசாக ஒரு பரப்பளவு கண்டுபிடிச்சி அந்த பரப்பளவுலேருந்து இந்த பரப்பளவை கழித்து கண்டுபிடிச்சிங்கன்னா நல்லா நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ அலர்ட்டாக இது மாதிரி சிம்பிளாக போடுற டெக்னிக்கை கற்றுக்குங்க. ஆப்ஷன் டி 44%. 3√3 சென்டிமீட்டரை பக்கமாக கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் குத்துயரம் காண்க. சமபக்க முக்கோணம் இருக்குது, அதனுடைய ஹைட்டு என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, h is equal to √3/2a². ஸோ நம்ம ஏற்கனவே ஏரியாவுக்கு ஃபார்முலா சொன்னோம். ஏரியாவுக்கு √3/4a² இருக்குது. இதில் √3/2a² அப்படின்ற ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் ஈக்குவல் டு √3/2. ஏ என்ன இதில் கணக்கில் ஏ 3√3ன்னு கொடுத்துருக்காங்க. 3√3. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு √3யும் பெருக்குனா 3ன்னு வந்துடும். ஸோ 3 அப்படியே போட்டுடுறேன். √3யும் பெருக்குனா 3 டிவைடட் பை 2 தட் இஸ் ஈக்குவல் டு 9/2. இதை நம்ம டிவைட் பண்ணால் 4.5ன்னு வருது. ஆப்ஷன் சி 4.5. இந்த கணக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் இந்த ஃபார்முலாவை நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கணக்கு போட முடியும். ஏற்கனவே இந்த ஃபார்முலா உங்களுக்கு புதுசாக இருக்கும், இந்த ஃபார்முலாவும் புதுசு. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, வட்ட வளையத்தின் பரப்பளவு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸோட ஏரியா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வட்டப்பாதையின் இரு பொதுமைய வட்டங்களின் ஆரம் 56 மீட்டர் மற்றும் 49 மீட்டர் எனில் வட்டப்பாதையின் பரப்பளவு காண்க. ஸோ ஒரு வட்டம் இருக்குது, இது 2 வட்டத்தால் அடைபடுறது தான் இது வட்டப்பாதை. ஸோ இதுக்கு பாருங்கள், இதுதான் வட்டப்பாதை. உள்ளே இருக்கிறதுக்கு 49 மீட்டர். ஸோ வெளியே இருக்கிறது என்ன சார் அப்படின்னா அது 56 மீட்டர். ஸோ இந்த வட்டப்பாதையின் அகலம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. 5 × r² - r²ன்றது தான் ஃபார்முலா. கேபிட்டல் ஆர்ன்றது பெரிய வட்டத்தின் ஆரம், ஸ்மால் ஆர்ன்றது சின்ன வட்டத்தின் ஆரம். இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆன்சர் முடிஞ்சுது. பைக்கு பதிலாக 22/7 போடுங்க. கேபிட்டல் ஆர் 56, ஸ்மால் ஆர்ன்றது 49. இதை ஃபாலோ பண்ணுறோம். 56² - 49². ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இது 2 தான். 56² 49²லாம் கண்டுபிடிச்சி கழிக்காதீங்க. அதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. a² - b² இஸ் ஈக்குவல் டு a + b × a - b ஃபார்முலாவில் இது ரெண்டுத்தையும் நம்ம கூட்டினோம் 105 வருது. ஸோ அடுத்து a - b கழிச்சோம்னா 7 வருது. இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுது. ஸோ ஆன்சர் 2310. 2310 மீட்டர்². ஆப்ஷன் பி. இந்த சிலபஸில் இருந்து 1 - 3 கேள்விகளாவது கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த வீடியோவில் சதுரம், செவ்வகம், வட்டம், முக்கோணம் மட்டும்தானே சார் பார்க்க போகிறீங்க, அதில் என்ன ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்டுவாங்க அப்படின்னு சிலர் நினைக்கலாம். ஆனால் இதுலேயே நல்லா யோசிக்கிற மாதிரி நல்ல நல்ல கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. ஒரு செவ்வக வடிவ வயலின் பரப்பளவு கொடுத்துருக்காங்க. செவ்வகம் பரப்பளவு ஏன்னு கொடுத்துருக்காங்க. 240 மீட்டர்². அதனுடைய நீளம் பக்கத்திலிருந்து 8 சென்டிமீட்டர் குறைத்தால் அது ஒரு சதுரம் ஆகும். அதன் நீளம் அகலம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பாருங்கள், நம்ம இது பரப்பளவு கண்டுபிடி அப்படின்னு சொல்லலை, நீளம் என்ன அகலம் என்னன்னு சொல்லலை. செவ்வகத்தோட நீளத்தை 8 சென்டிமீட்டர் குறைச்சா அது சதுரமாகும்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல கொடுத்திருக்கிற ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா L × B பரப்பளவு L × B = A. ஸோ ஏ என்னன்னு கொடுத்துருக்காங்க 240 மீட்டர்². ஸோ 240ன்னு வச்சுக்கிறோம். ரெண்டாவது லைனில் நீளம் வந்து எல்லுன்னு சொல்லுவோம், பக்கம் அல்லது அகலத்தை நம்ம பின்னு சொல்லுவோம். நீளம் எப்படிப்பட்டது அப்படின்னா நீளத்திலிருந்து 8 சென்டிமீட்டர் குறைச்சா அது சதுரமாகும். அப்போ நீளத்திலிருந்து 8 சென்டிமீட்டர் குறைச்சா அது அகலத்துக்கு சமம். எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா அது சதுரம் ஆகுது அப்படின்னா நீளமும் அகலமும் சேம் ஆகிடும். ஸோ ரெண்டாவது ஈக்குவேஷன் L - 8 = B. இதை எடுத்து போய் இந்த ஃபார்முலாவிலே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். L × L - 8 = 240. இதை அப்படியே பெருக்கி போடுறோம்.
எல் ஸ்கொயர் எல் இன்ட்டு எல் எல் ஸ்கொயரு மைனஸ் இந்த மைனஸை போடுறேன் 8 இன்ட்டு எல் 8L உள்ளே பெருக்கிக்கிறேன் அவ்வளோதான் இஸ் ஈக்குவல் டு 240. ஸோ எல் ஸ்கொயர் மைனஸ் 8L மைனஸ் 240 இது இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆயிடுச்சு இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது பார்த்தீங்கன்னா இருபடி சமன்பாடு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நாம் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணால் தான் நமக்கு எல்லோட வேல்யூ கிடைக்கும். அதாவது எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா பெருக்கனா மைனஸ் 240 வரும், இங்கே இருக்கிறது வரும். பெருக்கனா என்ன வரும்? மைனஸ் 240. கூட்டினா என்ன சார் வரும்? இங்கே என்ன இருக்குது பாருங்கள், மைனஸ் 8 இருக்குது, அது வரும். இதை நாம் காரணிப்படுத்த வேண்டும், ஃபேக்டரைசேஷன். ஸோ ஃபேக்டர்ஸ் என்ன சார் வரும் அப்படின்னா 12யும் 20யும் பெருக்குனா என்ன வரும் சொல்லுங்கள்? 240 வந்துடுமா? இது ரெண்டுத்தையும் கூட்டினா மைனஸ் 8 வரணும். அப்போ மைனஸ் போடுங்க, 20க்கு மைனஸ் போடுங்க. பெரிய நம்பருக்கு 20 போட்டால் இங்கே மைனஸ் 8 வந்துடும். ஸோ இப்போ பெருகி பாருங்கள், மைனஸ் 240 வந்துடுச்சு. இது ரெண்டுத்தையும் கூட்டினா மைனஸ் 8. அப்போ ஃபேக்டர்ஸ் என்னென்னா எல் ப்ளஸ் 12 எல்ல போடுங்க, ப்ளஸ் 12 அப்படியே போடுங்க, இன்ட்டு எல் மைனஸ் 20 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஓகேவா? அடுத்து பாருங்கள், இதை சால்வ் பண்ணுறேன். எல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 12ன்னு வருது. இதை 0க்கு ஈக்குவல் பண்ணால் இந்த ப்ளஸ் 12 அந்த பக்கம் போகும்போது மைனஸ் 12ன்னு வருது. அப்போ அடுத்து எல் மைனஸ் 20 0க்கு ஈக்குவல் பண்ணுறேன். அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு 20. ஸோ சார் மைனஸ் 12 ஒரு நீளம் வந்து மைனஸில் வராது, அதனால் இதை விட்டுடுறோம். எல் இஸ் ஈக்குவல் டு 20. எல் இஸ் ஈக்குவல் டு 20னா பி என்ன பாருங்கள், எல்லிருந்து 8 கழிக்கணும். 20ல் 8 போனால் பி இஸ் ஈக்குவல் டு 12. ஸோ எல்பி 20, 12, ஆப்ஷன் சி. இதை சிம்பிளாக ஆன்சர்ஸை வச்சு எப்படி போடுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், நீளத்துக்கும் அகலத்துக்கும் உள்ள வித்தியாசம் 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டுத்துக்கும் எது வித்தியாசம் 8 இருக்குது பாருங்கள். இதில் 8 இருக்குது, இதில் இல்லை, அதனால் இது ஆன்சர் கிடையாது. இதில் 8 இருக்குது, இதில் இல்லை. இப்போ இது ரெண்டில் எது சார் அப்படின்னா நீளம் மற்றும் அகலம் எல்பி. ஸோ முதல்ல எது வரணும்? எல் தான் வரணும். ஸோ எல் தான் பெருசு, ஏன்னா நீளத்துலேருந்து 8 கழிச்சா அகலம் வருது. அப்போ எல் தான் பெருசு, அதுக்கு நாம் என்ன பண்ணணும்? 20 வரணும். ஸோ சின்னது பி, அதிலேருந்து 8 கழிச்சு 12ன்னு போடணும். அதனால் ஆப்ஷன் சி தான் ரைட்டு. இப்படியும் போடலாம், அது மாதிரியும் போடலாம். இதுவரை நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் குரூப் 1 தேர்வுகள் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி மேத்ஸுக்கு உண்டாந்து அது எல்லா கொஷின் பேப்பர்ஸுக்கும் நாங்கள் ஆன்சர் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சிக்கு சிலபஸில் சொல்லப்பட்ட எல்லா டாப்பிக்கும் நாங்கள் ஆன்சர்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கு தேவையான லிங்க் இருக்குது. சார் எங்களுக்கு எப்பயும் பர்மனெண்ட்டாக வாட்ஸ்அப்பில் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு எழுதி 9486816865 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுக்கு இலவசமாகவே அனைத்து வீடியோக்களும் ஒரே பேட்சில் அனுப்பிவிடப்படும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கேள்வி கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி, கடைசி கேள்வி. ஸோ ஒரு சதுரத்தின் மூலைவிட்டம் 20 சென்டிமீட்டர், மூலைவிட்டம் டி கொடுத்துட்டு அதனுடைய சுற்றளவு கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. ஸோ டி கொடுத்துட்டாங்க, மூலைவிட்டம் என்ன 20 சென்டிமீட்டர்னா முதல்ல பக்க அளவு கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பக்கம் ஏ இஸ் ஈக்குவல் டு D/√2. ஸோ இந்த ஃபார்முலா கேள்விப்பட்டுக்கிறீங்களா? கேள்விப்பட்டிருந்தாலும் கேள்விப்படலனாலும் கமெண்ட்டில் என்னன்னு சொல்லுங்கள். டி என்பது மூலைவிட்டம் டயகோனல். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன், 20/√2ன்னு வருது. ஸோ இது நம்மளை கேட்குற கேள்வி என்ன? பெரிமீட்டர், சதுரத்தின் பெரிமீட்டர் சுற்றளவு 4A இஸ் ஈக்குவல் டு 4A தான் ஃபார்முலா, 4 × 20/√2. ஸோ இங்கே /√2ன்றதை கேன்சல் பண்ணோம்னா இதுக்கு பகுதியை விகிதப்படுத்துதல்னு ஒன்று இருக்குது. அதாவது கீழே ரூட் நம்பர் வந்தால் மேலேயும் கீழேயும் அதே ரூட் நம்பரால் பெருகிடுங்க. அப்போ கீழே என்ன ஆகும்? 4 × 20 80 √2
டிவைடட் பை ரூட் ரெண்டையும் பெருக்குனா 2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு அடித்தோம்னா 40ன்னு வருது. 40 √2. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். பாய்.